குக் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கோங்க. அது கூட 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து ரெண்டத்தையும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சிக்கன் கறி பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஒரு விசில் குக்கரை எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் பண்ணுறதுனால உங்கள் டைம் சேவ் ஆகும். இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வதங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் கறி பவுடர் சேர்த்துக்கோங்க. கறி பவுடர், சில்லி பவுடர் இது ரெண்டுமே வீட்டிலையே ரெடி பண்ணது நாங்கள். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம். இந்த சிக்கன் கறி கூட சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, அப்புறம் பரோட்டா இந்த மாதிரி எதுனாலும் பொருந்தும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க. 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் கறி ரெடி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.